கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தின் பிற்பகுதி. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த முதல் நாளிலே 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன் ஜெயிக்க வேண்டும்? இரண்டாவது, எதை ஜெயிக்க வேண்டும்? மூன்றாவது, எப்படி ஜெயிக்க வேண்டும்? ஒவ்வொரு தலைப்புலையும் 5 பாயிண்ட் இருக்கு. அந்த 5க்குள்ள நிறைய இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேனால அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் சொல்லிட்டு நம்ம வருகிற நாட்களிலே ஒவ்வொன்றாய் கேட்க போகிறோம். ஆனா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? ரெண்டாவது, எதை ஜெயிக்கணும்? மூன்றாவது, எப்படி? ஏன் ஏன் எதை எப்படி? இந்த 3 காரியங்களை நாம் அறிந்தால்தான், அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா சிலருக்கு தோக்கிறது ஒரு தோல்வியை குறித்து பயமே இருக்காது. ஏய், நீ 12th 2 பாடம் ஃபெயில், 2 பாடம் தான் ஃபெயிலா? அப்படி கேட்கிற நல்ல உள்ளங்களும் உண்டு. சிலருக்கு அதனுடைய தோல்வி, நான் எதுக்கு ஜெயிச்சு சிலர்ட்ட, ஏய் நீ ஒழுங்கா படிச்சாதான் ஜெயிப்பேன்னு சொன்னா சொல்லுவாங்க, நான் ஜெயிச்சு என்னத்தை நான் என்ன செய்ய போறேன்? பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க வேண்டியதின் அவசியத்தை கண்டிப்பாக அறியும். ஏன் ஜெயிக்க வேண்டும்? எதை ஜெயிக்க வேண்டும்? எப்படி ஜெயிக்க வேண்டும்? நல்ல கவனமாய் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நோட்ஸ் எடுத்தா ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன் ஜெயிக்க வேண்டும் தெரியுமா? முதலாவது, நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கெல்லாம் சொல்லும் போது ஒரு காரியத்தை அங்க ரிப்பீட்டடா சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும். அப்போ சுதந்தரிப்பதற்கு நான் பிள்ளையானா மட்டும் போதாது, நான் ஜெயிக்கிற பிள்ளையா இருக்கணும். பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ஆனா சுதந்திரிக்கிறோமா? சுதந்திரிச்சிருக்கிறோமா? இந்த தலைப்பு ஆண்டவர் தந்து, இந்த பாட்டை தந்து, இந்த செய்திகள்லாம் தரும்போது ஆவியானவர் என்னுடைய ஸ்பிரிட்ல தெளிவாய் எழுதின காரியம் ஒன்றுதான். அங்கே பாரு, ஜெயிக்கிறவனுக்கு தான் என்கிட்ட இடம் தர. லவோதிக்கா சபைக்கு சொல்லும் போது அதையும் சொல்லிட்டார். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனை என் கூட உட்கார வைப்பேங்கிறான். எனக்கு பிள்ளைகளாய் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர்ல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ என் கூட உட்கார வைப்பேன். ஜெயிக்கிறவனுக்கு தான் இடம். நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஃபர்ஸ்ட் இந்த சபைக்கு சொல்லுவார். எபேசு துவங்கி லவோதிக்கேயா சபை வரைக்கும் நீங்க அந்த ஆர்டர் நீங்க வீட்டுல போய் ஹோம்வொர்க் படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் தெரியுமா? பரதீசி மத்தியில் இருக்கிற முதல்ல பழத்தை கொடுக்கிறார். லாஸ்ட் சபைக்கு தன் பக்கத்துல இடமே கொடுக்கிறார். ஒவ்வொன்றையும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆயிரும். நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போறேன். இப்ப ஜெயிக்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். ஜெயிக்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். வந்துட்டேன், நான் 30 நாள் அட்டெண்ட் பண்ணேன், அதனால எனக்கு கொடுக்கப்படும். ஜெயிக்கிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நான் சுதந்தரிப்பதற்கு எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. சூப்பர் ஆண்டவரே, உனக்கு அப்படி வச்சிருக்கிறேன், இப்படி வச்சிருக்கிறேன். ஓகே ஆண்டவர், அதை கொடுங்க ஆண்டவர், நீ ஜெயிச்சுட்டு வா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். சுதந்திரிக்க நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். எத்தனை வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கிறோம். போன ஆகஸ்ட் ஃபுல்லா என்னதான் கேட்டுட்டு இருந்தோம்? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நமக்கு தான்.
நம் காதுகளிலே கர்த்தர் கேட்க பண்ணுகிறார்னா நமக்கு தான் தருகிறார். திரும்ப திரும்ப கேட்கிறார்னா உறுதிப்படுத்துறார். ஏய், இந்த வாக்குத்தத்தத்தை விட்டுறாத, உனக்கு தான். சுதந்திரிக்கிறோமா? சுதந்திரிக்கிறோமா? அதாவது என் காதினால் கேள்விப்பட்டு என் கண்களினால் காணவில்லை என்றால் என் வாழ்க்கை 50% தான். என்னுடைய லைஃப் 100% என்கிற நிலை வரும்போது தான் என்னால தைரியமா சொல்ல முடியும், ஓட்டத்தை முடித்தேன். நானும் 80 வயசு 100 வயசு வாழ்ந்து ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கிறேன், ஒண்ணுமே பார்க்கல அப்படின்னா, எப்ப அவங்க எத்தனை 100 வயசு வாழ்ந்தாங்க? இல்ல, 50%. அப்ப நிறைவில்லாம நித்தியத்தை எப்படி தொடர முடியும்? ஆண்டவருக்கு பேசுறார். ஏன் கேட்கறதுக்கு வேற ஆள் இல்லாமலா நம்மளை கூப்பிட்டு வச்சு பேசுறார்? வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? ஜெயிச்சாதான் சுதந்திரம். தாவீது தலையில அபிஷேகத்தை வச்சிட்டார். ஆனா தாவீது அந்த நிலையை அடைய எத்தனை காரியங்களை ஜெயிக்க வேண்டியிருந்தது தெரியுமா? கூப்பிட்டு அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி என்ன அபிஷேகம்! நான் தெரிந்தெடுத்தேன். இவன் தான் சவுலை தள்ளி அந்த இடத்துல இஸ்ரவேலினுடைய 2வது கிங். ஆனா தாவீது என்னைக்கு அபிஷேகம் வைக்கப்பட்டதோ, சிங்கத்தை ஜெயிக்கணும், கரடியை ஜெயிக்கணும், கோலியாத்தை ஜெயிக்கணும், மாமனாரை ஜெயிக்கணும், என்னெல்லாம் எல்லாத்தையும் ஜெயிக்கணும். ஜெயிச்சு 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 13 வருஷம் யுத்தம் பண்ணி ஜெயித்து 13 வருஷம் போராட்டம் முடிந்து ஜெயித்து அந்த ஸ்தானத்துல வந்து உட்காரலாம். சுதந்திரிக்க ஜெயிக்கணும். 2வது, முன்னேறுவதற்கு யாத்திராகமம் 14:15 கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆனா அவங்களுக்கு புறப்பட்டு போக முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா பின்னாடி பார்வோன் நிக்கிறான், முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. முன்னேறுவதற்கு நாம ஜெயித்துதான் ஆகணும். இல்லைன்னா எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். நெக்ஸ்ட் அதே அனுபவம். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்ந்தாச்சு. அடுத்து என்ன? அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைப்பார். எங்கெல்லாம் அசைப்பார்னு அடுத்து நெக்ஸ்ட் எங்க? அந்த புறப்பட்டு மீட்கப்பட்ட வேகத்துல வெளியே ஒரு ஜம்ப் பண்ணி வந்தோம். அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம அதே இடத்துல நிக்கிறோம். தெரியுமா நான் ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா? எனக்கு ஒரு ட்ராக்க கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார்ல, என்னால் அதுல நடக்க முடியணும். சிவந்த சமுத்திரத்துல என்னால நடக்க முடியணும். தண்ணீர் இல்லாத சூர் வனாந்தரத்துல என்னால நடக்க முடியணும். மாறா பக்கத்துல என்னால நடக்க முடியணும். இல்ல எனக்கு முடியாது. மேப் அவர் கையில இருக்கு. அதான் சொல்றார், நீ புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறார். முடியல ஆண்டவரே. எகிப்திலிருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட்டாங்க தெரியுமா? கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் என்ன ஒரு ஆர்ப்பரிப்போடு. இப்போ சில அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாம், இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நிலைய நம்ம மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா? இங்க இருக்கிறவர்களே நாம தான் பறந்து புறா போல் சிறகடி. இப்படிதான் எனக்கு தோணுச்சு ஒரு வாட்டி. அந்த ஒரு ஊழியத்துக்கு வந்து அந்த டைம்ல வந்து அந்த 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 ஒரு பர்சனல், அப்போல்லாம் நம்மள யாருக்குமே தெரியாது. அப்படி போனை பார்த்துட்டே இருப்போம், யாராவது ஊழியத்துக்கு போட மாட்டாங்களா? திடீர்னு ஒரு போன் எடுத்து, ஹலோ பிரைஸ் லார்ட், கஸ்டமர் கேர்ல இருந்து கூடுவாங்க. ஒழுங்கா போனுக்கு ரீசார்ஜ் பண்ணலைன்னா இந்த சேவையை நாங்க அவ்வளவுதான். அந்த டைம்லாம் வந்து ஃபுல்லா அப்படி தூக்கத்திலேயே அந்நிய பாஷை பேசிட்டு இருப்போம் அந்த டைம். அப்பதான் அந்த ஒரு வாட்டி கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங், ஒரு யூத் மீட்டிங் முடிச்சுட்டு அதில் ஒர்ஷிப் நடத்திட்டு ஈவினிங் வந்து அப்படியே அந்த பீச் சைடில் அப்படி சகோதரர்கள் கூட, சர்ச்சில் உள்ள பிரதர்ஸ் கூட அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் சும்மா நினைக்கிறேன், ஆண்டவரே இப்போ அந்த சுனாமி வந்தா ஆள நான் தான் ஆண்டவர் எங்க வருவேன், அப்படி போக மாட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அப்போ சுனாமி வரல. இப்போ எனக்கு அதை நினைக்கும் போது
நமக்கு அப்படிதான் தோணும். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்துல கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்துல வெளியே வந்தாச்சு. இப்போ ஃபுல்லா வருகை பட்டுதான். எப்போ வருவீர் என்னே அப்படி இப்படி இப்படி உள்ள ஏங்க இப்படி கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பரலோகமே என் சொந்தமே அப்படி இருக்கும். சிலத்தில் சொல்லுவாங்க, உனக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? அது நாள் போக 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 நான் பாவி ஐயா என்னை தள்ளாதீரும் எவ்வளவு எழுத வச்சார். போக போகதான் தெரியுது, என்ன நீ ஒரே இடத்துல ஜாம் ஆகி நிக்கிற, ஏன் அடுத்த இடத்துல போக முடியல? நான் ரட்சிக்கப்பட்ட வெளியே வந்து சில இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர், நான் நினைச்சேன் இனி பிரச்சனையே இருக்காதுன்னு. அப்போதான் ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போவாய். ஆனால் சிலர் பார்த்தா நான் ஜெயிக்கவே வேண்டாம், என்ன அடுத்த ஓட்டம் எங்க வச்சிருக்கிறாரு? குதிரைகளோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போவாயானால் குதிரையோடு. ஆண்டவரே, அப்ப இது எனக்கு ரேஸ் இல்லையா? இது உனக்கு ரேஸ் இல்லப்பா, இது உனக்கு பிராக்டிஸ். உனக்கு ரேஸே இனிதான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் அறிமுகத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஆமே, சும்மா இல்ல ஜெயங்கிற டைட்டில் தந்தது. ஹல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் கத்தி வரும், இப்ப பாம் வரும். ஆமே, நீ காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போவாய், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவேன்னு எரேமியாவை கொண்டு கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் இனிதான் வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் எங்க, நீ நிக்காத, நீ நின்றாத, நீ நின்றாத. ஆமே, நாம் முன்னேறுவதற்கு ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்றாவது, எதிரியின் கை ஓங்காதிருக்க நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யாத்திராகமம் 17வது அதிகாரம் நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி. அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வருகிறார்கள். அப்பொழுது மோசே மலை மேல இருந்து என்ன பண்றாரு? கோலை கையிலே பிடித்து உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறேன், அமலேக்கின் கை உயர்ந்த போது மோசேயின் கை தாழ்ந்ததா? மோசேயின் கை தாழ்ந்த போது அமலேக்கின் கை உயர்ந்ததா? அப்ப சத்ருவின் பலம் எங்க இருக்கு தெரியுமா? நம்முடைய பலவீனத்துல. அமலேக்கின் கை உயர்ந்ததுனால மோசேயின் கை தாழ்ந்தது என்று பைபிள்ல சொல்லப்படவில்லை. மோசேயின் கை தாழ்ந்ததுனால. யாத்திராகமம் 17:11 மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு எப்போ மேற்கொண்டான் தெரியுமா? மோசே தன் கையை தாழ விடுகையில். அப்ப நான் ஜெயிக்கணும். என் ஜெப ஜீவியத்துல நான் ஜெயிக்கணும். என்னுடைய விசுவாச ஜீவியத்துல நான் ஜெயிக்கணும். என்னுடைய பரிசுத்த ஜீவியத்துல நான் ஜெயிக்கணும். அவன் பார்த்துட்டே இருக்கிறான், எப்படா இவன் கொஞ்சம் டீவியேட் ஆவான். இந்த யுத்தம் அங்க முடியல. கர்த்தர் கடைசியில் என்ன சொல்லுவார் தெரியுமா? தலைமுறை தலைமுறைக்கும் யுத்தம் நடக்கும்ங்கிறார். அப்ப நான் ஜெயிக்கணும். என்னுடைய ஜெபம், என்னுடைய பிரேயர் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் நடக்கும்போது சில டைம் ஃபிளாப் ஆகும், அது சக்சஸ் ஆகாம போயிடும். அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படிமா. ஒரு தேவ பிள்ளை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து தளர்வு வந்துட்டுன்னா அமலேக்கின் கை வந்து மேல போயிடும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஜோமன்ல என்ன, நாளைக்கு ஏங்க ஒருத்தருக்கு கை கொஞ்சம் இப்படி கீழே போச்சுங்க, 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாம ஆச்சு பேதுருவுக்கு.
அந்த இரவுல விழுந்தான். அந்த இரவு, அடுத்த நாள் அல்ல, அதே சேம் நைட். இதுதான் பிசாசினுடைய எவ்வளவு. அவன் பேதுருக்கு இன்னொரு நாள்ல கண்ணி வைக்கல, அன்னைக்கு நைட்டே பார்த்துட்டு இருக்கிறான். எதிரியின் கை என் வாழ்க்கையில ஓங்கினால் என் வாழ்க்கையில் நான் விரும்பும்படியான ஒன்றுமே நடக்காது. எதிரியின் மேல் என் கை ஓங்கினால் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே என் மனதை மகிழ்விப்பதற்கு ஏதுவானதாய் மட்டுமே நடக்கும். காரணம், என்னை குறித்த தேவ திட்டத்தில் தீமை கிடையாது. நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். நம்ம லைஃப்ல சத்துருவின் கை ஓங்கினால் நம்ம மகிழும்படியாய் ஒண்ணு கூட நடக்காது. ஆனா எல்லாமே வழக்கம் போல நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல சாப்பிட்டாங்கல்ல, தூங்குனாங்கல்ல, எல்லாம் செஞ்சாங்க. நிம்மதியா இருந்தாங்களா? இல்ல. வழக்க ரொட்டீனா நடக்கிறது நடக்கும். ஆனா மனசுல ஆளை பார்த்தாலே தெரியும், ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு சமாதானம் கிடையாது. மேலோட்டமா சிரிச்சிட்டு போற எத்தனை பேரை பர்சனலா கூட்டு பேசி 5 நிமிஷத்துல அழுவாங்க தெரியுமா? 5 நிமிஷம் வேண்டாம், 2 நிமிஷம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டாலே அழக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா வெளியே யாருக்கும் தெரியாது. மேலோட்டமா சிரிச்சிட்டு கார்ல தான் வருவாங்க, பைக்ல தான் வருவாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அழகா இருப்பாங்க, எல்லாம் ரைட்டு தான். கொஞ்சம் கூப்பிட்டு எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா நீங்க, அவ்வளவுதான் ஓட அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம லைஃப்ல வேதம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அது மிஸ் ஆச்சுன்னா சத்துரு அமலேக்கின் கை எங்கேயோ ஓங்கிட்டு, அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த கை அடியும், அந்த கைய அப்படி திருக்குங்க, அந்த கைய இந்த கைய உயர்த்துங்கப்பா. ஆமே ஆமே. அப்படி உங்க 2 கையை உயர்த்துங்க. ஆமே. என்ன ஒரு கீழ்ப்படிதல். அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த கையை உயர்த்துங்க ஆண்டவரே, இந்த கையை பலப்படுத்துங்கப்பா, என் கையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இது எதை காட்டு தெரியும்? நம்முடைய செய்கை எல்லாமே இந்த கையை வச்சுதான் செய்யறோம். ஆண்டவரே, என் பிரேயர் லைஃப், ஆமா, என்னுடைய விசுவாச ஜீவியம், நான் தளர்ந்து போறேன்ப்பா. நான் தளர்ந்தேன்னா எனக்கு தெரியுது. கீழே பாருங்க, இல்ல சில காரியங்கள் வந்து அவ்வளவு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறார் யோசுவா. ஆனா ஜெயம் யோசுவாக்கு ஃபைட்டை வச்சு கிடையாது, மோசேக்கு கையை வச்சுதான் இருக்கு. இல்ல எப்படி இருக்கும்? யோசுவா அங்க இருந்து எப்படி எல்லாம் ஃபைட் பண்ணிப்பார், கத்தி எடுத்து குறி பார்ப்பார். யோசுவாவே, நீ பார்க்கிற குறியில கிடையாது. அங்க ஒருத்தர் இப்படியும் பாரு, இப்படியும் பாரு, இப்படியும் பாரு. யோசுவா ஒருவேளை நினைச்சிருப்பார், அதே இப்படி இப்படிதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வேலைக்கு ஆகாம ஆச்சு. என்னாச்சு? யோ தாத்தா, பிரியமானவர்களே, எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உங்க ஜெபம் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப. உங்க புருஷன் நல்லா சம்பாதிக்கலாம், ஆனா உங்க ஜெபம் இல்லைன்னா முடியாது. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கலாம், உங்க ஜெபம் இல்லைன்னா முடியாது. இதை தெரிஞ்சுக்கணும். மோசைக்கு போய் யுத்தம் பண்ண முடியாது. மோசைக்கு நடக்கணும்னா கையில ஒரு கோல் வேணும். ஆனா மோசைக்கு ஜெபம். நான் ஏன் ஜெயிக்கணும்? என் மேல சத்துருவின் கை ஓங்கிடக்கூடாது. சத்துருவின் கை என் மேல ஓங்கினா என்ன ஆகும்? சிம்சோன்ட்ட கேளுங்க, அழகா சொல்லி தருவார், டீட்டெயிலா சொல்லி தருவார். சத்துருவின் கை நம்ம குடும்பத்தில் ஓங்கிடக்கூடாது. ஜெயிக்கணும். எது? நம்முடைய ஜெப ஜீவியம். ஆமென். சொல்லுங்க, டெய்லி மினிமம் 1 மணி நேரமாவது ஜெபித்து தான் ஆக வேண்டும். நான் இப்ப கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க யோசிங்க, என்னால மினிமம் 1 hour பிரேயர் பண்ண முடியுதா? எப்படி வந்துட்டார் பாருங்க ஆண்டவர். பேதுருட்ட வந்து 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க கூடாதா அப்படின்பாரு. அட்லீஸ்ட் 1 hour டெய்லி. 33 வருஷத்துல 1 மணி நேரம் ஜெபம் போச்சு ஒருவனுக்கு, இடறிட்டான். சாரி, 3.5 வருஷம். இயேசுவோட பேதுரு இருந்து 3.5 வருஷத்துல 1 மணி நேரம் ஜெபம் போச்சு.
அப்படி பார்த்தா நம்ம எத்தனை முறை இயேசுவை எத்தனை இடங்கள்ல மறுதலித்திருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய செயல்களினால, நம்முடைய பார்வையினால, நம்முடைய கிரியைகளினால. பேதுருவுக்கு தான் மறுதலிக்கிறதை கூட உணராம இருந்தான். அதனாலதான் சபிக்கவும் தொடங்கினான் என்று பைபிள்ல இருக்கு. சேவல் கூவுனதுதான் அவன் தன்னுடைய நிலையை உணர்றான். சேவல் கூவுறதும் இயேசு திரும்பி பார்க்கிறார். என்ன டைமிங்! ஏன்னா சும்மா சேவல் கூவுனாலும் உணர்வு வராது. சிலருக்கு சும்மா அலாரம் வச்சாலாம் எழும்ப மாட்டாங்க. புது புது அலாரம்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்து அதுல என்னன்னா ஒரு சுத்தியல் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. கரெக்டா அலாரம் அடிக்கும் போது அது காரங்கி தலையில ஒரு அடி. அந்த அலாரம் சிலருக்கு தேவைப்படலாம். சேவல் கூவுனதும் இயேசு திரும்பி பார்த்தா சேவல் கூவுறத கர்த்தர் அடையாளமா வச்சிருந்தா. அந்த காலம், அந்த நேரம், அந்த டைமிங். அப்போ அதுல கூட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? இந்த சேவல் கூவுறதுக்கு முன்னாடி உள்ள டைம் தான் பேதுருவே உனக்கான சோதனை. சாத்தான் வந்து பெர்மிஷன் கேட்கிறான். கொடுக்கப்பட்ட அந்த சோதனைக்கான பீரியட், அதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு 1 hour பிரேயர் போதும். பேதுருவே 1 hour பிரேயர் பண்ணிரு. ஏன்னா சேவல் கூவிட்டுனா என் பார்வை வந்துடும், திருப்பி நீ என் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவேன். இது உனக்கான டெஸ்டிங் பீரியட். சேவல் கூவுறதுக்கு முன்னாடி அந்த நேரம் இது ராக்காலமா இருக்கிறது. ஏன்னா இயேசுவை பிடிக்கிறாங்க. ராக்காலமா இருக்கிறது ஒன்னு அந்த உபத்திரத்தின் குகையில போடுற டைம் அது. அது உனக்கான பீரியட், சோதனை காலம் அது. இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும்படி ஆவியானவர் கொண்டு போனார் இருக்குல்ல, அதே மாதிரி பேதுருவே உனக்கு ஒரு டைம் இது. யோபுக்கு ஒரு டைம், யோபுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டது அல்லவா? பேதுருவே உனக்கு ஒரு ஃபுல் நைட்டு கூட கொடுக்கல. பேதுருவே காலையில சேவல் வந்து எத்தனை மணிக்கு போவோம்? சேவல் நமக்கு சேவல் நமக்கு சேவலை சாப்பிட்டுதான் பழக்கம். எத்தனை மணிக்கு கூவன்னு சொல்லும்போது இப்படி ஒவ்வொருத்தரா சில சொல்ல, நீ 3 சொல்லு, நீ 4 சொல்லு, நான் 5 சொல்றேன், 2 3 வந்து. அப்போ ஆண்டு அந்த டைமிங் பாத்தீங்களா? சேவல் கூறதுக்கு முன்னாடி அது வர பேதுரு, அது வர நீ அதை தாண்டிட்டேன்னா பேதுரு, யோவான் நிக்கிற இடத்துல நீயும் வந்து நிப்ப பேதுருவே. பேதுரு மட்டும் அன்னைக்கு மறுதலிக்காம இருந்திருந்தான்னு வைங்களேன், அந்த இடத்துல யோவான் நிக்கிற இடத்துல பேதுரு வந்து நிப்பாரு. ஆமென். ஏன்னா பேதுரு மறுதலிக்கிறதுக்கு போகல, இயேசுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க தான் போறான். இயேசுதான் உயிர் பேதுருக்கு. ரொம்ப நேசம் இருக்கு இயேசு மேல. ஆனா 1 மணி நேரம் இயேசுக்கு ஒண்ணு கொடுக்க முடியல. எதிரின் கை ஓங்கும் போது அந்த இடத்துல அவ்வளவு காலம் இருந்த உறவு 1 செகண்ட்ல இல்லாம போனது போல ஒரு உணர்வு பேதுருக்கு வந்துட்டு, அதனாலதான் திருப்பி மீன் பிடிக்கவே போயிட்டான். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்க பிரேயர் லைஃப் உங்களுக்கு தெரியும், இருக்க முடியுதா? இல்ல 1 மணி நேரம் கூட உங்களுக்கு ஹார்டா இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே உடனே என் கை தளருதுப்பா, எனக்கு கிருபை தாங்க. மோசைக்கு உதவும்படி கர்த்தர் கூட அனுப்பினது ஆரோனையும் ஊரையும், நமக்கு உதவும்படி நமக்காய் அனுப்பினது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சத்துருவின் கை ஓங்குமானால் நமக்கு பிடிக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. நமக்கு பிடிச்சவங்க தான் சுத்தி இருப்பாங்க, ஆனா நமக்கு பிடிக்கிறது மாதிரி ஒண்ணுமே நடக்காது. சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளும். ஆமே. இந்த பார்வோன் வந்து இஸ்ரவேலரை வேலை செய்ய விட்டுட்டு என்ன பண்ணுனா அவங்களுக்கு வலிக்கும், அதை பார்த்து பிளான் பண்ணி வைக்கல உருவிட்டான். ஏன்னா மிருக ஜீவன்களுக்கு மிருக ஜீவன்களை வச்சு வேலை பார்க்கணும். மிருக ஜீவன்கள் அதுக்கு வைக்கல இல்லைன்னா அதுக்கு முடியாது. அதுக்கு முடியலன்னா இவங்க கூட பிரச்சனை படும். இவங்களுக்கு எசைஞ்சு கொடுக்காம வேலை நடக்காது. வேலை நடக்காம இவங்க மேல அடி விடும். பாத்தீங்களா அவனுடைய பிளான? பாத்தீங்களா? என் வாழ்க்கையிலே சத்துருவின் கை வாங்க கூடாது. அதுக்கு நான் என்ன செய்தாகணும்? ஜெயிக்கணும். 4வதாக
ஏன் ஜெயிக்க வேண்டியது அவசியம் என்றால் நாம் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 17, 18, 16, 17, 18 வசனங்களிலே பவுல் ஜெபம் பண்ணுவதற்கு, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. போகும்போது அங்க குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருக்கிற ஒருவள் எதிர்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்தாளாம்? 17வது வசனம், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, பவுல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், அவர் ஜெபிக்கிறதுக்காக போறாங்க, அவரை ஃபாலோ பண்றார். ஏன்னா ஒரு காரியத்தை செய்யணும்னு போனா அந்த காரியத்தை செய்ய விடக்கூடாது. இதான் சாத்தானுடைய வேலை. பின்தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்றார். நீங்க ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் சாத்தான் உங்களை ஃபாலோ பண்ணும். பிரச்சனையை உங்களை அப்பதான் துரத்த ஆரம்பிக்கும். பவுல் என்ன பண்றாரு தெரியுமா? இது அப்படி விடல. விட்டா பாதிப்பு. நாளைக்கு நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்ல என்னால முடியாம ஆயிரும். பவுல் என்ன பண்றார்? 18வது வசனத்துல, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே. பவுலுக்கு கோபம் யார் மேல? ஆள் மேலையா ஆவி மேலையா? நமக்கு கோபம், அதனாலதான் ஆவி போக மாட்டேங்குது. முதல் நாளே தேவையானது, 30 நாளுக்கு தேவையானது ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறத என் ஆவியில உணர்வு. ஆள் மேல கோபம் இருந்த ஆவி போகாது. அது டின்னர் ரெடி பண்ணி நீ சாப்பிட வரியான்னு கேட்கும். பவுல் திரும்பி பார்த்து, பவுலுக்கு கோபம் வருது, அவன் மேல இல்ல. அப்ப அந்த ஆவி மேல அவ்வளவு கோபம் வருதுன்னா அவன் மேல பவுலுக்கு என்ன இருக்கு தெரியுமா? பாசம், ஒரு பரிதாபம். சிம்பிள். நாம செய்ய வேண்டியதை செய்யணும்னா நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கல, ஏன் பிடிக்கல? பிடிக்காத மாதிரி அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க இல்ல? அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட்டுக்கு வேலை இருக்கும். அதை கடிந்தப்படுத்து. இயேசு வந்ததே மரிப்பதற்காக. எருசலேமிலே தாம் நிறைவேற்ற போகிற பாடுகளை குறித்து பேசும்போது பேதுரு என்ன பண்ண தெரியுமா? இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது. விட்டு நான் உன்னை விட மாட்டேன். நான் விட்டாதானே நீங்க போவீங்க. கீயாண்டே இருக்கு உங்களை உள்ள போட்டு. ஏன்னா பரலோகத்தின் திறவுகோல் ஆண்டவர் அப்பதான் அவன் கையில சில சாவி வாங்குறது வர. இயேசு உடனே திரும்பி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பேதுருவே, சீமோனே, யோனாவின் குமாரனாகிய. அப்படி அவங்க அப்பாவையும் சொல்லல, அவனையும் சொல்லல. சிலர் கோவம் தான். எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆவி போச்சு, ஆள் இருந்தான். நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும். எவ்வளவு சம்பாதித்தோம் என்ன, அதெல்லாம் ரெண்டாவது. நான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கலைன்னா மகிமையை கனவுல கூட காண முடியாது. இத்தனைக்கும் அந்த ஸ்திரீ பவுலை பத்தி தப்பாவன்னு சொல்லல, சரியாதான் சொல்லுது. அதுவும் அநேக நாள், ஒரு நாளாவது இவன் விழுந்துட மாட்டானால் அதுவும் பாக்குது. இவர் பார்த்தாரு, இப்படி விட்டுட்டு இருந்தா ஒருவேளை அது என்னதான் சொல்லுதுன்னு நேரம் சினம் கொண்டு. எதுக்கு அவருக்கு சினம் வர தெரியுமா? நான் என் ஒர்க் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை செய்ய விடாதபடிக்கு ஒரு ஸ்பிரிட் தடுக்குதுன்னா எனக்கு என்ன வரணும் தெரியுமா? இது மாம்ச வைராக்கியம் கிடையாது, இது ஆவியில வைராக்கியம். அது வரணும் எனக்கு. தாவீது சொல்ற, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேன். முழு பகை அவர்களை பகைக்கிறேன்.
அந்த 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 வைராக்கியம் வரணும். மாம்ச வைராக்கியம் வந்தா ஆவி பறந்துட்டு இருக்கும் ஆளு அவுட்டு, காயின மாதிரி ஆயிரும். உன் சகோதரன் எங்க? நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? நான் வச்சுக்க ஒரு அடையாளம். ஐயோ ஆண்டவரே தாங்க முடியல. நம்ம ஜெபமே ஆவியை விரட்டதுக்கான ஜெபமா, ஆளை தூக்குறதுக்கான ஜெபமா? ஆண்டவரே ரொம்ப பண்றார், லைட்டா இப்படி ஒரு தட்டு தட்டிட்டீங்கன்னா, வேற பெருசா ஒண்ணு கேட்கல ஆண்டவரே, இந்த காலை மட்டும் ஒண்ணு முறிச்சு போட்டீங்கன்னா. ஒரு சகோதரி இப்படியே என்கிட்ட சொன்னாங்க. இன்னொரு சிஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல, எங்கேயோ ஏதோ ஒரு சிஸ்டர், ஓகே, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் புருஷன் என்ன அடிச்சுட்டான் பாஸ்டர். அப்படிலாம் பேசாதீங்கம்மா. எப்படி பேசாதீங்க? என்ன அடிச்சுட்டா? சரி இப்போ என்ன ஜோம் பண்ணுங்க. சரி நான் ஜோம் பண்ணிட்டேன், ஆண்டவர் சீக்கிரம் சால்வ் பண்ணும். அதுக்கு இல்லை, அப்புறம் அவருக்கு நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு, சீக்கிரம் எடுத்துக்க, ஜோம் பண்ணுங்க. அவருக்கு நிறைய கொலஸ்ட்ரால், சீக்கிரம் எடுத்துக்க. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? வலி எனக்கு தான் தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டு 2-3 நாள் கழிச்சு திருப்பி சால்வ் ஆகி வராங்க. வரும்போது சிஸ்டர் மெதுவாக கூட்டு, அந்த ஜெபத்தை நான் கண்டினியூ பண்ணட்டா? நம்ம எல்லாம் ஆளை தூக்குறதுக்கு ஜெபம் பண்றோம். ஆமென். எத்தனை பேர் ஆளை தூக்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஜெபம் ஒரு வேலை. எத்தனை ஆகஸ்ட் ஜெபத்தை நாங்க பார்த்தாச்சு. அந்த ஆள் என் கண்ணு முன்னாடி வளர்ந்துட்டே தானே போறார். ஆவியை தூக்குங்க, அவன் ஆவியை தூக்குங்க. கர்த்தர் எல்லாம் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். பவுல் சினம் கொண்டு, ஆண்டவரே யாரால நீங்க ரொம்ப காயப்படுறீங்க, அந்த நபரை பிசாசானவன் உங்களுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றான். ஆமென். எங்க தாவீதையே சாத்தான் ஏவனான் பைபிள்ல இருக்கு. பேதுருவையே பிடிக்க வரோம். மார்பிள் சாய்ந்திருந்த யோவானை பார்த்து கர்த்தர் கேட்டார், உனக்குள்ள என்ன ஆவி பாருக்கு. அப்ப நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாலே நம்மளை அறியாம பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம வெளிப்படுகிறதுல மாம்ச கிரியைகளா இருக்கும். அதனாலதான் பவுல் நிதானித்து எடுத்த உடனே அப்பாலே போடலாம், நிதானித்து இப்படி அணைய பார்த்து 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 ஜோமணி ஸ்பிரிட்ல முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா அதை உணர்ந்து கொள்றார். பவுலுக்கு டைம் எடுத்து பார்த்த உடனே தீர்க்க தரிசனம் சொல்லல பவுல். அது இப்போ உள்ள கிருபை பெற்றவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. பவுல்லாம் மெதுவா பொறுமையா இருந்து டைம் எடுத்து அநேக நாள் பார்த்துட்டு மெதுவா இருந்து அவன் ஆவியில இப்போ ஹோலி ஸ்பிரிட் இடைபடுறாரு. இப்போ பவுல் ஆவியில சினம் கொள்றான் அப்படின்னாலே உள்ள இருந்து யார் கோவப்படுறா தெரியுமா? ஆவியானவர். என் மாம்சம் கோவப்படாம அடங்கிச்சுன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் கோவப்படுவார். என்னை விழத்தல்ல, என்னை எழும்ப விடாம பண்ண, என் ஜெப வாழ்க்கையை முடிக்க, என் ஓட்டத்தை பாதியில முடிக்க சத்துரு தொடர்ந்து வந்து செய்யறதை எல்லாம் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அதுதான் தேவன் வாக்கு தந்திருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆவியானவர் நீ பிள்ளைன்னு நம்ம ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். உள்ள இருக்கிறவர் பேசட்டும். ஆமென். உள்ள இருக்கிறவர் பேசட்டும். அல்லேலூயா. காற்றையும் பார்த்து கடலையும் பார்த்து படகுல இருக்கிறவர் பேசட்டும். நீ படகுல இருக்கிறவரோடு பேசு. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ சொல்லு. நான் சாகுறேன், உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. நீ படகுல இருக்கிறவர்கிட்ட சொல்லு. வெளியே வந்து நிறைய அடிக்குது, அதை நீ பார்க்காத. நீ இவரை கூப்பிடு, இவரை தொந்தரவு பண்ணு, அவர் எழுமி நிற்பா. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. என் ஓட்டத்தில் நான் பிரியமானவர்களே நியமித்த ஓட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மேடான பகுதிகளை கஷ்டப்பட்டு ஏறுகிறோம், தாழ்வான பகுதிகளை கொஞ்சம் சீக்கிரமா இறங்குறோம். சில நாட்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா போகுது, சில நாட்கள் கடினமா இருக்கிறது. ஆனாலும் எங்கேயுமே கர்த்தர் நிக்க விடாம இதுவரை கொண்டு வந்துட்டா. நம்மை முடக்குவதும் நம் ஓட்டத்தை பாதியில் முடிய வைப்பதும் சாத்தானுடைய தந்திரம். விட்டுறாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர்.
ஹல்லேலூயா. காற்று அடிக்குதா, கடல் அடிக்குதா, அது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதட்டினாராம். அப்போ அது ஒரு கிருமிக்கு வேலை தானே. அதட்டினான் இருக்கு. இவங்க ஒன்னும் காற்று படகுல தான் இயேசு இருக்கார்ல, அப்ப அவர் பேசட்டும். அவங்களுக்குள்ள விசுவாசம் அதெல்லாம் ரெண்டாவது. அவர் என்ன திட்டட்டும், ஒண்ணு இல்ல, ஆனா ஒண்ணு பேசிருங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். நான் யார்கிட்டயோ திட்டு வாங்குறது என் அப்பாட்ட வாங்கிட்டு போறேன். ஆமென். என்ன விளத்தல்ல பாக்குறவன் என்ன திட்டுறது பெருசா, என்ன வாழ வைக்கிறவர் திட்டுறது. திட்டுங்க ஆண்டவரே, என்கிட்ட திட்டியாவது 2 வார்த்தை பேசிருங்கப்பா. நீங்க அப்ப என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை ஒண்ணு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. இயேசுவை பார்த்துட்டு வந்து சொல்றார். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டா? என்ன சொல்லுங்க. அதாவது பிள்ளைகளை சில பெற்றோர் அடிப்பாங்க, அடிச்சுட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. இப்படி ஒரு வாட்டி நடக்கும், 2 வாட்டி நடக்கும், 3வது வாட்டி கோவத்தில் அப்ப அடிச்சுட்டாருங்களா, அந்த பிள்ளை அழுவும். அழுதுட்டு சரி நமக்கு தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும்ல, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும், இனி கிடைக்க போகும் ஐஸ்கிரீமுக்கு. பேதுரு என்னெல்லாம் போட்டு திட்டு வரல, ஆனாலும் பேதுரு கடல்ல சாடுவார். ஆண்டவரே காப்பாத்து, ஆண்டவரே இங்க வா, உன்னையார் ஃபாஸ்டிங் இருக்கு, நீ தானே கேட்டவா பெருசா. நாங்க 30 நாளும் பச்சை தண்ணி குடிக்காம அப்போ ஜூஸ் மட்டும் தான் குடிப்போம். ஆண்டவரே காப்பாத்துங்க, ஆண்டவரே காப்பாத்துங்க, ஆண்டவரே. அவன் படகுல இருக்கிறாரு, அவரும் தூங்குறாரு. என்ன சொல்றான் பாப்போம். ஆண்டவரே ஏசப்பா, அந்த காற்று வந்து அடிக்குது, என்னன்னு ஒண்ணு பாருங்க. இப்படி சொல்லுவான்னு தான் நினைச்சார். நாங்க சாகுறோம், உமக்கு கவலையே இல்லையா? உங்களுக்கு எப்படிப்பா தூக்கம் வருது உங்களுக்கு? அதே படகுல தானே இயேசு இருக்கிறார். இயேசுவை நாம சாகுறோம்னு சொன்னா கூட இது என்னன்னா உங்களுக்கு கவலையே கிடையாதா? சில வீட்டுல எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க, சிலர் எழும்பி அப்படி பதட்டப்பட்டிருக்கும் போது சிலரை பாத்துறீங்களா, நல்லா சாப்பிட ஒண்ணும் இல்லையா, எப்படி இருக்கும் நமக்கு. இங்க பாரு, இதுவும் இந்த வீட்டுல தான் இருக்கு, ஏதாவது அப்படி மாதிரி. இங்க 12 பேரும் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். என் பிள்ளை அது தொடக்கூடாதுன்றார். ஏன் ஜெயிக்கணும்? நாம் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்க, நம்முடைய ஓட்டம் தடையில்லாமல் முன்னோக்கி செல்ல. 5வதாக ஏன் ஜெயிக்கணும்னா, மீண்டும் அடிமைப்படாதிருக்க. மீண்டும் அடிமைப்படாதிருக்க நம்ம சில காரியங்களை ஜெயிச்சுட்டே இருக்கணும். 2 பேதுரு 2:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். இந்த பூமியில ஏதாவது ஒன்று என்ன ஜெயிச்சிட்டுன்னு வைங்களேன், அதுக்கு நான் அடிமை, அது எதுவானாலும் சரி. நம்மை அதனாலதான் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, எங்க இருக்கு? எபேசியர் 2வது 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:8. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்கள். எதுக்கு சிறைப்பட்டிருந்தோம்? பாவத்துக்கு, மீறுதலுக்கு, பிசாசுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் சிறைப்பட்டிருந்தோம். அப்படி சிறைப்பட்டவர்களை அவர் என்ன பண்ணார்? அவருடைய சிறைக்குள்ள கொண்டு வர்றார்னா அவருக்கு கீழே. இப்போ என்ன ஜெயிச்சது யாரு? என்ன ஜெயிச்சது யாரு? நான் இதுவரை பிசாசின் பிடிக்குள்ள இருந்தேன், அவனுடைய சிறையில் இருந்தேன். இவர் வந்தாரு, ரத்தத்தை கொடுத்தாரு, என்ன மீட்டாரு, அவருக்கு சிறையாக்கிட்டார். இப்ப என்ன ஜெயிச்சது யாரு? அப்ப நான் யாருக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும்? இயேசுவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். நான் இயேசுவுக்கு மட்டும் அடிமையா இருந்தா என்ன எதுவுமே ஜெயிக்க முடியாது. எனக்கு என்ன ஏதாவது ஜெயிக்குதுன்னா நான் இயேசுவுக்கு அடிமையா இருக்கேன், நான் ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அவயவங்களினா எவ்ரி பார்ட், ஒவ்வொரு பகுதியும் நீ நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடு. நீ ஒப்புக்கொடு, சரண்டர். ஆண்டவரே என் கண்ணை காத்துக்கோங்கப்பா, என் கண்ணு நீங்க விரும்புறதை மட்டும் பார்க்கட்டும், அப்படி ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 நான் நாள்தோறும் அனுதினமும் சாகுறேன் அப்படிங்கிறார். நான் அனுதினம், அந்த வசனம் கண்டுபிடிச்சீங்களா? நான் அனுதினமும் சாகுறேன். சரி, நீங்க போற வீட்டுல போய் கண்டுபிடிங்க. ஆமென். அப்போ டெய்லி ஏன்னா நான் என்னை வேற ஏதாவது ஜெயிச்சுட்டுன்னு வைங்களேன்,
பெலிஸ்தியன் சிம்சோன்ட்ட தோற்றான் 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 ஜெயித்தான். பெலிஸ்தியன் சிம்சோன்ட்ட தோற்றான் 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 ஜெயித்தான். ஏன்னா சத்துரு பாருங்க, நம்ம ஓட்ட முடியாது வர திரும்ப 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 வரும். பிசாசின் சோதனை காலம் முடியும் போது இயேசு பிசாசை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே. நம்மளை பார்த்து இப்படி ஒரு ஆள் சொன்னா அந்த எல்லா பக்கம் நம்ம திரும்பி வருவோமா? வேதம் சொல்லுகிறது லூக்கா 4:13-14 சில காலம் அவனுக்கு சூடு சொரணை எல்லாம் கொஞ்ச காலம் தான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் சண்டை போட்டு ஜென்மத்துக்கு இந்த ஏரியா பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து புறப்பட்டு ஃப்ரெண்டு காலில் போயிட்டே இருப்பான். சில காலம் அவர் அப்படி சொல்ற அப்பாலே போ சாத்தானே. நம்மளெல்லாம் யாராவது இப்படி ஒரு இடத்துல இருந்து சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு என்ன சொல்ல தெரியுமா? இனி ஜென்மத்துக்கு இந்த ஏரியாவுக்கு சில சொல்லுவாங்க செத்தாலனா வரமாட்டேன். செத்தா நீ எப்படி வருவ? செத்தாலும் தொடர்ந்து 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 வரும்போது ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெயிக்கணும். ஆண்டவரே நான் உங்க சிறைக்குள்ளதான் இருக்கணும். அப்படியே கையை உயர்த்தி இந்த வார்த்தையை அப்பா கிட்ட சரண்டர் பண்ணி சொல்லுங்க. அப்பா நான் வேற எந்த சிறைக்குள்ள இருக்க கூடாதுப்பா, உங்க சிறைக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். என்ன விட்டுறாதீங்கப்பா. அவருடைய சிறைக்கு ஒரு பெயர் உண்டு, அதான் கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபை என்னும் ஜெயிலுக்குள்ள நான் இருப்பேனாக. ஹல்லேலூயா. ஆமென். எதை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என 5 காரியத்தை நான் சொல்றேன். டீடைலா சொல்லல. ஆமென். எதையெல்லாம் 1 சாத்தானை ஜெயிக்கணும். இந்த சாத்தானுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள் நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியில கேட்டோம். அதை நான் கேட்காதவங்களுக்கு சொல்றேன். 1 அவன் சோதனைக்காரன். 1 தெசலோனிக்கேயர் 3:5 சோதனைக்காரன். வெளிப்படுத்தல் 12:10 குற்றம் சாட்டுகிறவன். 1 பேதுரு 5:8 விழுங்குகிறவன். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி விழுங்கிருவான், விட்டா விழுங்கிருவான். அடுத்து கொலைபாதகன். யோவான் 8:44 கொலைபாதகன். 2 கொரிந்தியர் 6:15 பேலியாள். பேலியாள்னா தீமை நிறைந்தவன். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது. அதான் பைபிள் பேலியாளின் மக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அவனுடைய பிடியில் இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்க யார் தெரியுமா? பேலியாளின் மக்கள். 2 சாமுவேல் 23:6 சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்பட கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அதனாலதான் சொல்றேன், ஆண்டவருடைய பிடியில மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவருடைய பிடியில இருந்தா கிரீடம், பிசாசின் பிடியில இருந்தா முள்ளு. முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எருசலேம் குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். அதன் அர்த்தம் என்ன? மீதி எல்லாரும் வேற பிடியில இருக்கிறாங்க, ஆனா இந்த பிரியமானவள் மட்டும் என் பிடியில இருக்கிறாள். இந்த சாத்தானை ஜெயிக்கணும். ரிசல்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம லைஃப்ல ரிசல்ட், ஜீசஸ் லைஃப்ல ரிசல்ட், சாத்தானுக்கும் ஜீசஸுக்கும் யுத்தம், வார். ரிசல்ட் என்ன தெரியுமா? அவருடைய கால் கீழே சாத்தானுடைய தலை இருந்துச்சு. ரோமர் 16 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான். எந்த வசனம்? 16-20 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். இதான் நம்ம ரிசல்ட்டா இருக்கணும். சீக்கிரமாய். இது முதல் நாளே நடக்காது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்தார்ல, அந்த யுத்தம் நடந்துட்டே இருந்து சில காலம் அப்படி விரட்டுவாரு, அவன் போவான் வருவான். ஒரு டைம் வரும்போது ஒரே அடியா முடிச்சார். அவன் யுத்தம் நடந்துட்டு இருக்கும். ஆனா ரிசல்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் கால் கீழ் நம்ம தலை கிடையாது, நம்ம கால் கீழ அவன் தலை. அப்படின்னா தான் நம்ம சொல்ல முடியும், இட் இஸ் finished. முடிச்சிட்டேன். அவர் முடிச்சிட்டார். அவர் சொல்றார், நான் செய்யறேன், நீ நெல்லு. சாத்தானை ஜெயிக்கணும். 2வது சுயத்தை ஜெயிக்கணும். இது சுயம் சாத்தானை விட மோசமான ஒரு சம்பவம். மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின,
அவை யாவன என்று கலாத்தியர் 5:19-20-21 சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அடுத்த வார்த்தை பாருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்ன, இப்ப அப்படி கிடையாதுன்னு சொல்லல, முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இதுல எது எதுல நம்ம கிட்ட இருக்கு நம்ம பார்க்கணும், அதை ஜெயிக்கணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு திடீர்னு கோவம் வருது, நான் திடீர்னு கோவம் வருது, கோவம் வந்துட்டுனா நான் என்ன பேசுறேன்னு தெரியல, நான் என்ன பண்றேன்னு தெரியல, நான் அதை அக்செப்ட் பண்ணணும். நான் அதை நியாயப்படுத்திட்டே இருந்தேன்னா நான் இங்கே ஜெயிக்கலாம், அங்க தோத்துருவேன். நம்ம எல்லாரும் இங்கே ஜெயிக்க தானே பார்க்கிறோம். ஒரு வாக்குவாதம் வந்து அதுல ஜெயிக்க பார்க்கிறோம், எல்லாத்துலயும் ஜெயிக்க பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி, ஆண்டவரே என்னுடைய வீக்னஸ், அப்படிதான் ஆண்டவர் ஜெபிக்க கற்று தந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வந்து நியாயத்தை வச்சா பிரசனத்தை இழக்கிறத என் லைஃப்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என் நியாயத்தை கொண்டுட்டு போய் ஆண்டவரே இப்படி சொல்லும்போது அந்த இடத்துல இல்லை, நீ உன் காரியத்தை வை, நியாயம் யார் பக்கத்தில் இருக்குங்கிறத அவர் டிசைட் பண்ணுவார். அதனால பிரச்சனை இழந்துட்டேன்னா எனக்கு ஜெபம் ஒரு நிமிஷம் ஓடாது, எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. அதான் உண்மை. சில நேரத்தில் மணிக்கூர் போறதுலாம் அது ஃபுல்லா பிரசனத்துல தான். எனக்கு அந்த ஒரு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி 15 நிமிஷம் பாட்டு, 20 நிமிஷம் அப்படிலாம் ஓட்ட தெரியாது. அந்த பிரசனம் இல்லைன்னா ஜெபம் சுத்தம், பைபிளும் படிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி பழகுனதுனால. எங்கெல்லாம் ஆண்டவர் விலகுவார்னா நாம நம்மளை கொண்டு போய் வைக்கிறோம் தெரியுமா, அங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மாம்சத்துல தான் இருக்கிறோம். பிரசனத்தில் இருக்கும்போது மோசே பாத்தீங்களா, மலையில இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, மோசே இந்த ஜனங்களை நான் அவ்வளோ கோபப்படுத்துறாங்க, மோசே ஜனங்களை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு, மோசே ஆண்டவருக்கே இரக்கத்தை குறித்த கிளாஸ் எடுத்தவன். ஆனா கீழே வந்ததும் கையில இருக்கிற கல்லை எடுத்து நான் நினைக்க தூக்கி எல்லாம் தெரிச்சிருப்பானுங்க. நம்ம எல்லாம் பிரசனத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கிறோம், கீழே போயிட்டோம். ஆமே. சிலர் பார்க்குறாங்க இன்னைக்கு ஃபுல்லா நம்மளை குறித்து தீர்க்க தரிசனமா வருது. ஆமே. சுயத்தை ஜெயிக்கணும், இந்த நாட்களில் ஜெயிக்கணும். அதை நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. எதுல நான் வீக்கா இருக்கிறேன், எதுல நான் ஆண்டவரே இதுல நான் ஜெயிக்கணும், என்னை ஜெயிக்க வைங்க. இந்த விஷயம் எந்த இப்போ இதுல 17 காரியம் சொல்லி இருக்கு, நமக்கு 37 காரியம் இருக்கும். அதான் உண்மை. இதுல 17 காரியம் பைபிள்ல இருக்கா, 17 காரியம் பைபிள்ல இருக்கு, நமக்குள்ள 17,000 காரியம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதுக்கு மேல ஏசாயா 59:19 அதுக்கு மேல அதான் கொடி. அல்லேலூயா. அந்த கொடிக்கு ரெஃபரன்ஸ் ஏசாயா. ரெஃபரன்ஸை மாத்தி எடுத்து வேற ஏதோ பறக்க விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 59 கரெக்ட் தானே ரெஃபரன்ஸ்? ஒரு நாம் சொல்லி எடுத்து. ஆமென். ஆண்டவரே வெள்ளம் போல இது வெள்ளம் எப்போ வரும் தெரியும், வெள்ளம் வரும்போது தெரியும்ல. இந்த வயநாடு பார்த்தோம்ல, வெள்ளம் வந்து வீட்டு கதவுக்கு முன்னாடி வரட்டா அப்படி இல்லை, அடிச்சுட்டு இப்படிதான் வரும் மாம்சக்கிரியை. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஒட்டன ஆவியான ஒரு கொடி ஏற்றுவார். கொடி ஏற்றுவார்னா ஜெயிச்சுட்டார் அர்த்தம். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. ஜெயிக்கணும், சரண்டர் ஆயிரணும். அல்லேலூயா. ஆமென். சிலர் தாவீது கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. சிலர் கிபியோனியர் வந்து யோசுவா கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. அதனால யோசுவா யுத்தம் பண்ணார். பைபிள்ல அப்படிதான் இருக்கு. ஒவ்வொருத்தர் வந்து நீங்க பைபிள் அந்த எதுக்கு இந்த சரித்திரம் சரண்டர், இப்போ ஒருத்தங்க கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்க இவங்களுக்காக ஃபைட் பண்றாங்க. கிபியோனியர் வந்து யோசுவா கிட்ட வந்துட்டாங்க, நாங்க பயந்து தான் வந்துட்டோம்ப்பா. இப்ப கிபியோனருக்கு எதிராக யுத்தம் வருகிறார் செய்து யோசுவா போற ஃபைட் பண்றார். ஒரு மனிதனை அவங்க கிட்ட அடைக்கலமாய் வந்தவனுக்காக ஃபைட் பண்ண போகும்போது நமக்காய் அனுப்பப்பட்ட ஆவியானவர் என் சுய பலத்தால் ஒன்றும். ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். பவுல் சொல்றார், பவுல் சரண்டர் ஆனார்லங்க. நிர்பந்தமான மனிதன் அவர் சொல்ற, நான் விரும்புறதை செய்யாம விரும்பாததை செய்யற யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும். சரண்டர் ஆயிட்டாரு. ஆவியானவர் டேக் கேர் பண்ணிட்டார். அவ்வளவுதான். வா பவுலை நான் பாத்துக்கிறேன். அந்த பவுல் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று.
7 புலம்பினார். ரோமர் 7 புலம்பினார். ரோமர் 8 பிரகடனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 7 புலம்புறார். நான் என்ன, என் சரீரத்தில் ஒரு பாவ பிரமாணம் இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம், எனக்கு மனப்பிரமாணத்துல என் மனசாட்சிக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு. ஆனா நான் ஏன் விரும்பாதது செய்யறேன்னா என் அவயவத்துல என்ன இருக்குன்னா பாவ பிரமாணம் இருக்கு. அப்படி கத்துறாரு. நிர்பந்தமான மனிதன் நான். ரோம சட்டத்துல இப்பெல்லாம் சட்டங்கள்லாம் லகுவா இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப கொடூரமான சட்டங்கள்லாம் உண்டு. அதுல ஒரு தண்டனை எப்படி தெரியுமா? ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது அவனை ஒரு 3 நாள் ஒரு பாதாள அறையில அடைச்சு வைப்பாங்களாம். எலும்பு கூடுகள் இப்படிதான் இருக்கும். சாப்பாடு ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை வெளியே கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு வந்து மரித்த ஒரு சடலம் இருக்கும்ல, அந்த சடலத்தை அவனுக்கு மேல பின்னாடி வச்சு கட்டி வைப்பாங்க. கையோட காலோட அப்படி கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சுட்டு அவனுக்கு யாருமே தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்படி வனாந்தரத்தில் விடுவாங்க. வனாந்தரமான இடத்துல விடுவாங்க. அந்த சரீரம், மரித்த சரீரம் என்ன ஆகும்? கொஞ்சம் வீக் அடிக்க ஆரம்பிக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் பறவைகள் வந்து கொத்தும், கொடூரமா சாகும். இதை வச்சு பவுல் சொல்றாரு, இப்படி இருக்கு நிர்பந்தமான மனிதன். அவன் அதையும் தூக்கிட்டு தான் போகணும், அதையும் தூக்கிட்டு தான் நடக்கணும். அந்த சரீரம் வீக் அடிக்க மரித்த சரீரம் வீங்கும், வெயிட் ஏறும். இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே துடிச்சு அணுவா சாகும். பவுல் அதை எடுத்து சொல்றாரு, பாவம் அப்படி இருக்கு, நிர்பந்தமான மனிதன். யாராவது விரும்புவாங்களா ஒரு செத்த சரீரத்தை தன் கையோட காலோட சேர்த்து வைக்க? இல்ல. அவன் நிர்பந்தம், வேற வழி இல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் அது. நிர்பந்தமான மனிதன். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் விழுந்துட்டான். இப்போ அவன் எழும்பி ப்ரோக்ளைம் பண்றான், கிறிஸ்து உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று. அப்போ சுயத்தை ஜெயிக்க முடியுமா? முடியும். ஆமே. 3வது 2 தடவை சொன்னேன். எதெல்லாம் ஜெயிக்கணும்? சாத்தானை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், 3 சூழ்நிலையை ஜெயிக்கணும், 4 சவால்களை ஜெயிக்கணும். சவால்கள் இதெல்லாம் நம்ம அப்புறம் தனித்தனியா கேட்க போகிறோம். அதனால் நான் சொல்லிவிடுகிறேன். 5 சிறையிருப்பை ஜெயிக்கணும். பவுலும் சீலாம் ஜெயிச்சதுனால அங்க ஒரு பெரிய ரட்சிப்பு நடக்குது. நம்ம சிறையிருப்பை நம்ம ஜெயிக்கும் போது அங்க ரட்சிப்பின் கிரியை நடக்கும். எதெல்லாம் ஜெயிக்கணும்? சாத்தான, சூழ்நிலைய, சுயத்தை. சிலர் அப்படியே சுயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க, பாக்குறேன். சாத்தான, சுயத்தை, சூழ்நிலைய, சவால்களை. நிறைய சவால் உண்டு. இவன் எப்படி ஊழியம் செய்யறான் பாக்குறேன், இவன் எப்படி இதை நடத்துறான். சவால்கள், இதை ஜெயிக்கணும். பெரிய சவால். தாவீதுக்கு முன்னாடி சவால்கள் தான் இருந்துச்சு. தாவீதுக்கு முன்னாடி சவால் விடுறான். உங்களில் ஒருவன் கோலியாத் வந்து நிக்கிறான். 40 நாள் சவால் விடுறான். தாவீதுக்கு 41 நாள் தான் மேட்டரே தெரியுது. நம்ம யாருக்கோ நினைச்சிட்டு இருக்கிற சவாலை நமக்கு தான். நீ எப்படி நீ பார்த்து விட்டுட்டு பைபிள் தூக்குறியா? பார்க்கலாமா? சவால் அடிக்கிறான், சவால் விடுறான். என்ன? முதல் நாளே நீ போயிட்டேன்னா 30 நாளும் நீ ஜெபத்துக்கு போயிடலாம் நினைப்போ. அப்படி வெளியே அங்கங்க இருப்பான் சவால் வச்சுட்டு. கர்த்தர் பாட்டியை 30 நாளும் கொண்டு வருவாராக. ஆமென். மோசஸ் ராஜசேகர் அவர் தானே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. என்ன? சவாலே சமாளி, சாத்தானே ஏமாளி. அவன் பார்க்கலாம் யாரு ஏமாளி. ஆமென். ஜெயிக்கணும். கர்த்தர் நல்லவர். சவால்கள், வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருந்து. இயேசுவுக்கு அந்த பிறப்பிலிருந்தே சவால் இருந்துச்சு. மரியாளுக்கு என்ன சவால் இருந்துச்சு தெரியுமா? கிருபை பெற்றவளே. அடுத்த சவால் என்னன்னா, யோசேப்போடு சேர்வதற்கு முன்னதே அவங்க என்ன ஆக போறாங்க? என்ன சவால் அது? என்ன சேலஞ்ச் அது? இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வரணும். சவால்களை ஜெயிக்கணும். 5 சிறையிருப்பை ஜெயிக்கணும். சிறையிருப்பு மாறும்போது ரட்சிப்பு உண்டாகும். ஏன் ஜெயிக்கணும்? எதை ஜெயிக்கணும்? 3வது எப்படி ஜெயிக்கணும்? ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கணும். 1 கொரிந்தியர் 15:57. 2, வசனத்தினால ஜெயிக்கணும். 1 யோவான் 2:14. 3, இயேசுவின் இரத்தத்தால ஜெயிக்கணும். வெளிப்படுத்தல் 7:14. 4, சாட்சியுள்ள வாழ்க்கையினால ஜெயிக்கணும்.
வெளிப்படுத்தல் 12:11. 5 விசுவாசத்தினாலே. 1 யோவான் 5:4. இயேசுவின் நாமம், வசனம், இயேசுவின் இரத்தம், சாட்சியுள்ள வாழ்க்கை, விசுவாசம். இவைகள் எல்லாம் நாம் ஜெயிக்கும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். விசுவாசம் அவரால் துவங்கப்பட்டது, நாமம் அவரால் கொடுக்கப்பட்டது, வசனம் அவரால் கொடுக்கப்பட்டது, இரத்தம் அவரால் கொடுக்கப்பட்டது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவைகளால் ஜெயம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனம்னா அந்த மறுதலிக்க விட்டு கொடுக்காம, அந்த இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். சாட்சி உள்ள வாழ்க்கை. அவங்க சாட்சி அறிக்கை மறுக்கல, இயேசுவை மறுதலிக்கல. சாட்சியின் வசனம் இயேசுவை மறுதலிக்கல. ஏன்னா அந்த உபத்திரவ காலத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை இயேசுவை மறுதலிச்சா வாழ்க்கை, மறுதலிக்கல, அதனால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை மறுதலிக்காதவனுக்கு இந்த பூமியில சில வாசல்கள் அடைக்கப்படலாம். ஆனால் அவனை குறித்து பைபிள் பரலோகம் எப்படி எழுதும் தெரியுமா? ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. சில அற்ப ஆதாயத்துக்காக நான் இயேசுவை அறியாதவனை போல் நான் என்னை காண்பிப்பேன் என்றால் அந்த இடத்துல நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் அர்த்தம். பரலோகம் சொல்லும் இவன் தோத்துட்டான் அப்படின்னு. நான் இயேசுவை அறிக்கை செய்யறதுனால எனக்கு அநேக வாசல்கள் அடைக்கப்படுகிறதா. கடந்த நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுனால எனக்கு இப்போ ஊர்ல எல்லாம் கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்க, ரேஷன் கார்டே கொடுத்துருன்னு சொல்லி இருக்கிறாங்க, அப்படி பண்றாங்க. ஆனாலும் நான் விட மாட்டேன், நான் ஆண்டவரை விட மாட்டேன். நாங்க இவர்களுக்கு சில சலுகைகள் கட்டாகலாம், சில காரியங்கள் கிடைக்காம போகலாம். நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், பரலோக ரெக்கார்ட்ல ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, அப்ப ஜெயம் அவசியம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம நாளைக்கு, இன்னைக்கு மாலையில இருக்கு, வாங்க. இன்னைக்கு மாலை ஜெபம் இங்கே நடைபெறும். நாளை தொடர்ந்து 30 நாட்கள் கர்த்தர் நம்மோடு கூட கிருபை, ஜீவன், சுகம், பலன் தந்து நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருவாராக. இப்ப நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல ஒரு 5 நிமிடங்கள் நம்ம செபித்து முடிக்க போகிறோம். முடிந்த அப்படி ரொம்ப நேரம் இருந்துட்டீங்க, கொஞ்சம் அப்படி எழுந்து நிற்கலாம். முடிந்தவர்கள் வயதானவர்கள் கலந்து கொள்ளுங்க. ஏன் ஜெயிக்கணும்? ஜெயிச்சாதான் சுதந்திரம். நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, நான் முன்னேறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில இனியும் எதிரியின் கை ஓங்க கூடாதுப்பா. நீங்க நான் செய்யணும்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறீங்களா, அதை செய்து முடிக்கணும். நான் மீண்டும் அடிமைப்படக்கூடாது. ஒரு சில நிமிடங்கள் அப்படி கண்களை மூடி அப்படி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, என்னை ஜெயிக்க வைங்கப்பா, சாத்தானை ஜெயிக்க வைங்கப்பா, என் சுயத்தை ஜெயிக்க வைங்கப்பா, என் சூழ்நிலையை ஜெயிக்க வைங்கப்பா. என் சவால்கள், எத்தனை சவால்கள் இருக்குப்பா, பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஐயோ, எப்படி வாழ்ந்துடுறா பாப்போம். கர்த்தர் என்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறார்லாம் சொல்லிட்டு இருக்கிறானே, சொல்லிட்டு இருக்கிறாளே, இது எப்படி நடக்குன்னு பாப்போம். எவ்வளவு சவால்கள் இருக்குப்பா. ஜெயிக்கணும்பா, ஜெயிக்கணும். சிறையிருப்ப ஜெயிக்கணும்பா, சிறையிருப்ப ஜெயிக்கணும்பா. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எது அதிகமா ஜெயிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? இது எல்லாமே நம்ம ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், சூழ்நிலையை ஜெயிக்கணும். இங்க சிலர் குடும்பமா வந்திருப்பீங்க, சிலருக்கு வரக்கூடிய வேற ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க உண்டு, வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க உண்டு. இந்த சூழ்நிலையை நீ ஜெயிப்ப சகோதரி, நீங்க ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை சபை நடுவில் பேச வைக்கிறார். உங்க கூடாரத்தின் மேல கொடி பறக்கும். அது ஜெய கொடி, அது ஆவியானவர் ஏற்றுகிற கொடி. ஆண்டவரே, ஜெயிக்க வைங்கப்பா, ஜெயிக்க வைங்கப்பா. உங்களுடைய நாமத்தினால நாங்க உங்க நாமத்தை நம்புறோம், உங்க வசனத்தை நம்புறோம், உங்களை நம்புறோம்.
ஜெயிக்க வைங்க உங்க ரத்தத்தினால. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி, என்னை ஒப்புவிக்கிறேன், நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன்ப்பா. நீங்க விடுவித்தா மட்டும்தான் உண்டு, நீங்க ஜெயம் தந்தால் மட்டும்தான் உண்டு. நான் உங்களை நம்பி என்ன சரண்டர் பண்றேன். பவுல போல எங்களை நீங்க சொல்ல வைக்க போறீங்க. இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே அப்பா இந்த புதிய மாதத்தை காண செய்து, இந்த புதிய மாதத்தின் ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முதல் நாள்லயே எங்க சமூகத்துல கொண்டு வந்து எங்களுக்கு நல்ல நிச்சயத்தையும் நம்பிக்கையும் தந்த உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தின் அவசியம். எஸ்ல நாங்க சுதந்திரிக்கணும், முன்னேறணும். எங்க லைஃப்ல சத்துருவின் கை நீ ஓங்க கூடாது. கர்த்தாவே, நீர் எங்களை ஜெயிக்க வைக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும், சவால்களை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், சூழ்நிலையை ஜெயிக்கணும், சிறையிருப்பை ஜெயிக்கணும். கர்த்தர் கிருபை தருவீராக. நாங்க எங்களை நம்பி நிக்கல, உங்க நாமத்தை, உங்க ரத்தத்தை, உங்க வல்லமையை, உங்க வசனத்தை நம்பி நிக்கிறோம்பா. இவைகள் சத்தியம் உள்ளவைகள் ஆனபடினாலே ஜெயம் நிச்சயம், ஜெயம் நிச்சயம். கர்த்தர் அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஜெயக்கொடி பறக்க செய்வீராக. ஆசீர்வாதையும் தொடர்ந்து ஜெபத்துல தரித்திருக்க எங்கள் எல்லாருக்குமே நீங்க கிருபை தரணும். ஒருவரையும் ஒரு தீங்கும் துக்கப்படுத்த கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா நாளும் வரணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க உண்டுப்பா. சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமாக்கி கொடுங்க. குடும்பத்துல நல்ல சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு தீங்கும் துக்கப்படுத்தாதபடி, ஒரு தடையும் வராதபடி ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.